நாம் பிரியாணி அரிசியை ஒரு 10 நிமிடம் ஊற வைத்து கொள்ள வேண்டும். நாம் ஜீரக சம்பா, பாஸ்மதி எதுவாக இருந்தாலும் 10 நிமிடம் ஊற வைத்து செய்தோம் என்றால் பிரியாணி அருமையாக வரும். ஒரு டம்ளர் அரிசியை இப்பொழுது நன்றாக ஊற வைத்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், பட்டாணி, சோயா பீன்ஸ், நாம் எந்த காய்கறிகள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் போட்டு செய்தால் அருமையாக இருக்கும். இப்பொழுது நாம் பிரியாணியை தாளித்து கொள்ளலாம். நாம் பிரியாணியை தாளிப்பதற்கு குக்கரில் 4 ஸ்பூன் நெய் விட வேண்டும். நாம் நெய்யுடன் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து கொள்ளலாம். எண்ணெய் காயவும் நாம் பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அனைத்து மசாலா பொருட்களையும் போட்டு விடலாம். பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, லவங்கப்பட்டை, கிராம்பு, நாம் சோம்பு, ஏலக்காய் அனைத்தையும் போட்டுவிட்டு நாம் முந்திரி பருப்பு, குங்குமப்பூவையும் போட்டு பொரியவும் வெங்காயத்தை போட்டு விடலாம். வெங்காயம் வதங்கும் போதே நாம் சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம். நாம் இப்பொழுது கறிவேப்பிலை சேர்த்து கொள்ளலாம். வெங்காயம் 1 நிமிடம் நன்றாக வதங்கவும் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொள்ள வேண்டும். இது மிக எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு பிரியாணி தான். நாம் இந்த பிரியாணிக்கு அரைத்து எதுவும் சேர்க்க தேவையில்லை. தாளிக்கும் போது அனைத்தையும் கலந்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டு 1 நிமிடம் வதங்கவும் நாம் பச்சை மிளகாயும் தக்காளியும் போட்டு விடலாம். இது வதக்கும் போதே வாசனை நன்றாக வரும். நாம் தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி வதங்கவும் நாம் பிரியாணிக்கு தேவையான மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்தளவு வதங்கவும் நாம் மசால் பொடி சேர்த்துக்கொள்ளலாம். மசால் பொடி போட்டு நன்றாக கலந்து விட்டு நாம் நறுக்கிய காய்கறிகளை போட்டு விடலாம். காய்கறிகளை நன்றாக மசாலாவுடன் நாம் கலக்க வேண்டும். நாம் வெஜிடபிள் பிரியாணிக்கு அதிகமான காய்கறிகள் போட்டால் மிக சுவையாக இருக்கும். காய்கறிகள் நன்றாக கலக்கியவுடன் நாம் ஊற வைத்த அரிசியை போட்டு விடலாம். அரிசி நன்றாக ஊறிவிட்டது. 10 நிமிடம் நாம் இப்பொழுது காய்கறிகளுடன் இதை போட்டு விடலாம். நாம் அரிசியை போட்டவுடன் காய்கறிகளுடன் நன்றாக கலந்து விட வேண்டும். நாம் அரிசியை இப்படி கலந்து விட்டவுடன் தான் தண்ணீர் ஊற்ற வேண்டும். நாம் இந்த சமயம் புளிக்காத தயிர் இருந்தால் 1 ஸ்பூன் ஊற்றிக்கொள்ளலாம். அதுவும் பிரியாணிக்கு சுவை அதிகரிக்கும். நாம் 1 டம்ளர் அரிசி எடுத்ததால் 1.5 டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இந்தளவு தண்ணீர் சரியாக வரும். ஒரு கொதி வரவும் நாம் உப்பு தேவையான அளவு போட்டு மூடி வைத்து விடலாம். நாம் குக்கரில் 1 சத்தம் வரையும் சிம்மில் 5 நிமிடம் வைத்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது மிதமான தீயில் 5 நிமிடம் வைத்தாகிவிட்டது. இப்பொழுது நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகியும் திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி அருமையாக வெந்து விட்டது. இப்பொழுது இதனுடன் ஒரு எலுமிச்சம்பழ சாறை சேர்க்க வேண்டும். நாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை இதன் மேல் பிழிந்து விட வேண்டும்.
இப்பொழுது இதை நன்றாக கலந்து நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். நாம் எலுமிச்சம்பழம் போடும்போது பிரியாணியின் சுவையும் அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிரியாணிக்கு புதினா இலை சேர்த்தாலும் அருமையாக இருக்கும். அது நாம் வேக வைப்பதற்கு முன்பே சேர்த்து விட வேண்டும். இப்பொழுது வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாகிவிட்டது. இதை நாம் தயிர் வெங்காயத்துடன் சாப்பிட்டோம் என்றால் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிரியாணியை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார்கள். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.